அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் பேக்கிங் பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கடலக்குருமாவும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இன்றைக்கும் ஸ்வீட் வேணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சஞ்சு மாஸ் பார்த்திங்கன்னா ஏக குசியில் இருக்கேன். என்ன காரணங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். பாப்பாவுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட சாதத்தை மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. அது கூடவே பொரியல் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு பொரியலும். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுன்னு வேறு எதுவும் இல்லை, அம்மா வாங்கிட்டு வந்த ஸ்வீட், அதாவது கேரட் மைசூர்பா பாப்பாவுக்கு பிடிக்கும். அதனால் அதையே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கிறதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு. அதே போல் கத்திரிக்காய் குழம்புங்கிறதுக்காக ஒரே ஒரு கத்திரிக்காய், ஏன்னா வந்து அங்கே உட்காந்து பொறுமையெல்லாம் நான் சாப்பிட முடியாதுமா அப்படின்னு சொன்னால், சரிம்மா ஒரு கத்திரிக்காயாவது நீ கட் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் ஸ்பூன்லேயே கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்து விட்டாச்சு. என்னை போலவே யாராருக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்மளோட அம்மா அப்பா வந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பாப்பாவுக்கு எல்லாம் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் வீட்டில் மற்றவங்களுக்கு எல்லாம் டிஃபன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு அவசரம்னுங்காட்டி 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். எங்களுக்கெல்லாம் அரிசி உப்புமா, அதோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் முதலையே போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அரிசி உப்புமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றவங்க செய்கிற மாதிரி இல்லாமல் அரிசி, வரமிளகா, சீரகம், புளி இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டுனதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் போட்டு, அது கூட அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா, ஒரு கை நிறையா உரித்து அதையும் போட்டு மிக்சியில் மாவாக அடிச்சிட்டு, வடைச்சட்டி நல்ல கனமான வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு ஆயில் தேவையான அளவுக்கு விட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவையும் போட்டு அதைய நல்லா உதிரியாக, அந்த மாவு வந்து உதிரியாக ஆகிற மாதிரி செய்கிறது தான் அரிசி உப்புமா. செஞ்சு பாருங்கள்.